மத்தெல்லாம் வந்து பாருங்க. பராசக்தி, அன்னைக்கு, விஜயநாத், இது இந்த மூவி இதை வச்சு ஏழு மூவி பேர் தெரியல எனக்கு. பார்த்து தான் மோதி பீஸ் வச்சு பாருங்க. சாய்பாபா மூட்டை எடுத்துட்டு என்ன இதுன்னு தெரியாது. சொல்லி முன்னாடி கலைஞர் நிற்க உட்காந்துக்கிற மாதிரி முன்னாடி அவங்க உட்காந்துக்கிற மாதிரி பின்னாடி அவங்க நிற்கிற மாதிரி தான். காவியங்கள் படைத்து திரையுலக சக்கரவர்த்தியாக கோலோச்சினார் கலைஞர் மு. கருணாநிதி. கலைஞரின் வசனத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த படம் மந்திரி குமாரி. வீரர்களே, சிங்கங்கள் உலகம் காற்றிலே திருநதிகள் திரிவது போல இன்று நமது நாட்டை சுற்றி அடைகிறது ஒரு சோழாக்குமே. நீங்கள் ஒவ்வொருவரும் 10 பேரும் கிளம்புங்கள். இங்க தமிழர்களே நாடக மேடைகளில் தொடங்கிய கலைஞர் சிவாஜி கணேசன் நட்பு வளர்ந்து பராசக்தி திரைப்படத்தில் மின்னி மிளர்ந்தது. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக, பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. சிலப்பதிகார காப்பியத்தை பூம்புகார் எனும் திரைப்படமாக வடித்தார் கலைஞர். கண்ணகி கையில் தனிச்சிலம்பரம் வந்திருக்கும் கண்ணகி, நீதி வலுவான் எடுத்தெறிய பாண்டியனே துணிந்து இடம் கிடைக்க வந்திருக்கும் கண்ணகி. கலைஞரின் எழுத்தில் SSR ஜெயலலிதா மணிமகுடம் திரைப்படத்தில். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? மானை தேடி வந்தேன். அதே மான் தான் நான். உங்கள் பார்வைப்பட்டு மங்கையாகிவிட்டேன். மகான் உன்னை மான் என்று வர்ணித்திருப்பார், மயில் என்று புகழ்ந்திருப்பார். பரவாயில்லையே, பகுத்தறிவுக்கு நீங்களும் வேலை கொடுக்கிறீர்களே. வண்டிக்காரன் மகன் அறிஞர் அண்ணாவின் கதைக்கு திரை வடிவம் தந்தார் கலைஞர். வழி வாங்கறதுக்காக நான் பஞ்சாங்கத்தை பண்ணி 4 லட்சத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன். வழி வாங்குற படலத்தை ஏற்கனவே நான் எழுத ஆரம்பிச்சேன். அது முழுசா முடிவாயிர காலம் வெகு தூரத்துல இல்ல.
உங்ககிட்ட உண்மையை உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. கலைஞரின் ஒரே ரத்தம் திரைப்படம் தளபதி மு.க. ஸ்டாலின் திரையுலகிலும் கொடி நாட்டினார். ஜாதி வழிய விஷவச மாதிரி போட்டு இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கிறது சாஸ்திரங்கள் சம்பிரதாயம் தான். அதைத்தான் முதல்ல சுற்றுறேன். உழைக்க ஒரு வர்க்கம், உண்டு கழிக்க ஒரு வர்க்கம். இந்த சமுதாயத்தை மாத்த ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும். கலைஞர் தனது 87வது வயதில் படைத்த 75வது திரைப்படம் இளைஞர். திரைப்பட பாடல்கள் எழுதுவதிலும் தனது முத்திரையை பதித்தார் கலைஞர். வாழ்க்கையின் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடனின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையின் ஓடம் பூனை கண்ணை மூடிக்கொண்டார் பூலோகம் இருண்டு போகும் யாமியா. வானை நோக்கி திரையை போட்டார் பட்ட நிலாவும் மறைந்து போகும் யாமியா. வானை நோக்கி திரையை போட்டார் பட்ட நிலாவும் மறைந்து போகும். கடலை மீது போவது போலே மூவரும் போலும். சின்ன திரையிலும் தன் எழுத்துக்களால் சிகரம் தொட்டார் கலைஞர். கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன், கலைஞரின் தென்பாண்டி சிங்கம், கலைஞரின் ராமானுஜர். ஜீவகாருண்யம் நம் உடம்பில் ஊறிய ஒன்று. இப்படி சகல ஜீவராசிகளின் மேல் நாம் காட்டும் அன்பை உயிருக்கு போராடும் மனிதனிடம் காட்டக்கூடாதா? கலையுலக பயணத்துக்கிடையே தமிழ் உலகத்திலும் கலைஞரின் பயணங்கள் தொடர்ந்தன. கலைஞரின் கவியரங்க மேடைகள். குடிசெல்லாம் ஒரு புறத்து கூறிய வேள்வான் வரிசை அமைத்திருக்கு. மையத்தை பிடிப்பதற்கு வெம்பையை பிடிப்பதற்கு வெடித்து வைத்த படைக்கலம் போல் முடியும். கவியரங்க மேடைகளை மக்கள் மேடைகளாக மாற்றினார் கலைஞர். மேலே போய் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேலே போய் பாருங்க.